ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீமோட தேர்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தோங்பா கிட்ட சொங்லின் ஒரு வழியா குட்டி நரி காணாம போயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்ல பயங்கரமா தோங்பா ஷாக் ஆயிடுறாரு. என்னது பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பை தானே உன்கிட்ட கொடுத்தேன்னு தோங்பா அவராவே தேடிட்டு போறாரு. காட்டுக்குள்ள 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் வேற விதமான கடவுள்கள். அவங்கள தோங்பா கூப்பிட்டு ஒரு குட்டி நரி இருக்கும், அதை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களோட வேலைன்னு அவங்களையும் தேட விடுறாரு. அவரும் அடுத்து தேடிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இந்த நியேவ பாக்குறதுக்கு பீனிக்ஸ் கடவுள் மறுபடியும் வந்துடுறாரு. அதான் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டீங்களே, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவன் கேட்க, உன்னை பார்க்க வந்தது நான் கிடையாது இவங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஃபெங்ஜு அங்க வரா. பழி தீர்க்காம விட மாட்டேன்டா, பாதி சக்தியை கொடுக்கறேன்னு நீ கொடுத்த பவர் அரை நாளைக்கு கூட தாங்கவே இல்ல. எவ்வளவு ஃபேக்கா நீ பிஹேவ் பண்ணிருக்க, நல்லா வாங்கி கட்டுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு அவன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்கிறதால ஃபெங்ஜுக்கு அப்பப்ப நம்ம பீனிக்ஸ் கடவுள் ஹெல்ப் பண்றாரு. என்னமா இது, நீங்க அடுத்த ஆளை சப்போர்ட் கூட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுறீங்க, இதெல்லாம் செல்லாதுன்னு அவன் ஒரு மாதிரி நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். பீனிக்ஸ் கடவுள் பாக்குறாரு, அவனுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அவனை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு, இப்பெல்லாம் கேவலமான ஆளு, நான் பேசாம போலான்னு தான் பார்த்தேன், ஆனா ஓவரா பண்ணிருக்கான். ஃபெங்ஜு வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஃபெங்ஜு அங்க இருந்து கூப்பிடுறாரு. ஃபெங்ஜு, என்னைக்கு வேணா என்கிட்ட சண்டை போடுறதுன்னா நீ சின்சூக்கு வரலாம், நான் சண்டை போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு அங்க இருந்து கிளம்புறா. இருங்கடா, இப்பதானே எனக்கு பவர் வந்திருக்கு, ஃபுல்லா கைக்கு வரட்டும், நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு நீயே பேசிட்டு இருக்கான். ஆனா பீனிக்ஸ் கடவுளுக்கு டவுட். போன தடவை சண்டை போடும் போது அவன் கிட்ட இவ்ளோ பவர் இல்ல, இப்ப டிஃப்ரெண்டான பவர்ல சண்டை போட்டான், என்னவா இருக்கும்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு, சரி ஃபெங்ஜு, இதுக்கு மேல இங்க நீ வெயிட் பண்ணாத, உன் தாத்தா வீட்டுல ரெடியா இருக்காரு, உன் தாத்தாட்ட போய் சாரி கேளு, உன் அத்தை பையனை உன் தாத்தா கூட நான் விட்டு வந்திருக்கேன், அப்பதான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும்ட்டு சீக்கிரமா கிளம்பி ஓடி போன்னு சொல்ல ஃபெங்ஜு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. பார்த்தா அங்க ஒரு குட்டி பையன் இருக்கான். தாத்தா கிட்ட போயிட்டு பீனிக்ஸ் கடவுள் விடுறாரு. தாத்தா என்ன மன்னிச்சிருக்கு தாத்தா, நான் வெளியே ரொம்ப ஓவரா சுத்த போயிட்டேன், இதுக்கு மேல அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், கரெக்டா நான் உங்களை பாக்குறதுக்கு வந்துருவேன் மன்னிப்பு கேக்குறா. ஃபெங்ஜு இவ்வளவு கியூட்டா கேக்குறத பாத்துட்டு தாத்தாவாலையும் ரொம்ப நேரம்லாம் திட்ட முடியல. இதுக்கு மேல இப்படி பண்ணக்கூடாது, உன் அத்தைக்கே நான் செல்லம் கொடுத்து வளர்த்து ரொம்ப கெடுத்துட்டேன், அவகிட்ட ஒன்ன வளர விட்டது அதை விட பெரிய தப்பு, நீ என்ன மாதிரி ஆயிருக்க பாருன்னு சொல்லிட்டு தாத்தா திட்ட ஆரம்பிக்கிறாரு. பாவம் இன்னொரு பக்கம் தோங்வா தான் என்ன நடக்குதுன்னு தெரியாம அங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, உலகத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் ஒன்னா காட்டுமா. அடுத்தடுத்து ஒவ்வொரு லொகேஷனா போயிட்டு அங்க எங்கேயாவது குட்டி நரி இருக்கான்னு தேடிட்டு இருக்காரு. அதுல ஒரு லொகேஷன்ல நம்ம ஃபெங்ஜு குட்டி தம்பியை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கா. அத பாக்குறாரு தோங்பா. ஆனா அது யாருங்கிறது தோங்பாக்கு சுத்தமா புரியல. தோங்பா இந்த மாதிரி நீர்வீழ்ச்சியில யாரையோ தேடிட்டு இருக்காருன்னு மத்த சாமியாருங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யார் யாருக்கும் குட்டி நரி ஒண்ணு காணாம போயிடுச்சு, அததான் தேடுறாரு போலன்னு பேசிட்டு இருக்க செங்கியும் இத காதுல வாங்கிடுறா. பரவாயில்ல, அவருக்கு இந்த அளவுக்காவது மனசாட்சி இருக்கே, இப்படியாவது ஃபீல் பண்றாருன்னு சொல்லிட்டு அவ நினைச்சிட்டு இருக்கா. தோங்பா எங்க தேடியும் குட்டி நரி கிடைக்கலன்னு அவர் ஒரு பக்கம் இப்படி சோகமாயிடுறாரு. இங்க இந்த ஜிஹெங் மின்சு 2 பேரும் தப்பிச்சு போனாங்கல்ல. ஜிஹெங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறா. உனக்கு கொஞ்சம் சக்தி கொடுக்குறேன் வா அப்படின்னு மின்சு கூட்டு போயிட்டு ஜிஹெங்குக்கு சக்தி கொடுக்கறதுக்குள்ள ஜிஹெங்கோட அண்ணா அரக்க உலகத்து தலைவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அண்ணா எங்க 2 பேரையும் விட்டுருங்க பிளீஸ், இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, என் கூட வா அப்படின்னு அவங்க அண்ணா சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறான். ஜிஹெங்கோட உடம்பு ரொம்ப வீக் ஆக ஆரம்பிக்குது. அண்ணா கூட சண்டை போடலாம்னு நினைக்கிறா, ஆனா முடியல. ஒரு கட்டத்துக்கும் மேல மின்சு வந்துட்டு இதுக்கும் மேல போனா ஜிஹெங்கோட உடம்பு ரொம்ப வீக் ஆகி இறந்தே போயிருவா, என் மேலதான் தப்பு இருக்கு, நான் அவங்களை கூட்டிட்டே வந்திருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெப்பன் எடுத்து அவளே வயிறுல குத்திக்கிறா. ஐயோ என்ன பண்ணிட்டேன்னு ஜிஹெங் மின்சுவ மடியில போட்டு அழ ஆரம்பிக்க, இளவரசி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே இல்ல, நான் வந்துட்டு ஒரு பொண்ணு தான், பையனே கிடையாது, சின்ன வயசுல வாழ்றதுக்கு வேற வழியே இல்லாம பாதுகாப்புக்காக பையன் வேஷம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ உங்க அண்ணன் என்ன பாத்துட்டு எனக்கு வேலை கொடுத்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்து பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்தாரு, உங்களுக்கு பர்சனல் பாடி கார்டாவும் என்ன ஆக்குனாரு, உங்களை நல்ல விதமா பாத்துக்கணும், உங்களுக்கு நீங்க விரும்பின வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேனே தவிர, அதுக்காக தான் உங்களை கூட்டு வந்தனே தவிர, மத்தபடி வேற எந்த கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மின்சுக்கு இத்தனை நாள் அரக்க தலைவர் இருக்கான்ல, அவன் தான் கூட்டு வந்தான்ல, சோ அவன் மேல தனி பாசம் இருந்திருக்கும் போல, அதனால பக்கத்துல போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாம உங்க தங்கச்சி உங்களோட தங்கச்சி, அவங்களை விட்டுருங்க, கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறா. இத்தனை நாள் இந்த பொண்ணுக்கு நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, நம்ம தான் இந்த பொண்ண ஒரு பையன் நினைச்சு அதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டோம், இவன் மேல சந்தேகப்பட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு அரக்க தலைவனுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தான் இருக்கு, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜிஹெங் பாவம், என்னால இன்னும் ஒரு உயிர் போயிடுச்சு, இதுக்கும் மேல போக கூடாதுன்னு மின்சுவோட பாடி அப்படியே கையில தூக்கிட்டு மலை உச்சியில தானே நிக்கிறா, அதுல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. மின்சுவோட பாடி காத்தோட காத்தா கரைய ஜிஹெங் நேரா மயக்கம் போட்டு அவ பாட்டுக்குள்ள விழுந்துட்டு இருக்கா. அடுத்த நேரா ஜிஹெங்கோட அண்ணா அரக்க ராஜா சொர்க்கத்தோட அரசவைக்கு போயிடுறான். நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி இந்த மின்சு பொண்ணு இறந்து போயிட்டா, ஜிஹெங் காணாம போயிட்டா, நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல
தோங்பா பாக்குறாரு, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வேற வாக்கு கொடுத்துருக்கோமேன்னு யோசிச்சுட்டு இந்த கேஸ பத்தி இதுக்கு மேல வளவலன்னு இழுக்க வேண்டாம், இது அப்படியே முடிச்சு விட்டுருங்கன்னு சொல்றாரு. உடனே ரொம்ப நன்றி, இந்த கேஸ் அப்படியே முடிச்சு விட்டதுக்குன்னு அங்கிருந்து அரக்க தலைவன் கிளம்புறான். அடுத்து தண்டனை கொடுக்க வேண்டிய முக்கியமான 2 பேரு. ஒண்ணு இந்த கல்யாண பொறுப்பை நடத்துற பொறுப்பை ஏத்துக்கிட்டு கல்யாணம் சரியா நடக்காம போயிடுச்சுல, அதுக்காக ராஜாவோட 4வது பையன் லியான் சோங். அடுத்து தோங்வாக்கு பொண்டாட்டியா வரதுக்காக திருட்டுத்தனமா உள்ள வந்த சீஹே. 2 பேரையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சீஹேக்கு, நீ வந்துட்டு மழை கொடுக்க வேண்டிய வேலையை மட்டும் பாக்குற, நாங்க கூப்பிடாம இந்த இடத்துக்கு இனிமே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறாங்க. சொர்க்கத்துக்கே வரக்கூடாது, பூமியில தான் இருக்கணும்னு. அடுத்து லியான் சோங்குக்கு, நீ வந்து காடா வேலைக்கு போற, இதுக்கு மேல உன்ட்ட இருக்க பதவி எல்லாம் பறிக்கப்படுதுன்னு தண்டனை கொடுக்குறாங்க. தோங்பா பாக்குறாரு, அவங்க பண்ண பிரச்சனைக்கு லியான் சோங்குக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறது ரொம்ப தப்பா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே சொர்க்கத்தோட ராஜாவும், சரி ஓகே, அப்ப நான் உனக்கு வீட்டு சிறை கொடுத்துடுறேன், தப்பெல்லாம் உணர்ற வரைய வீட்டு சிறையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு ராஜா தண்டனையை குறைச்சிடுறாரு. சரி ஓகேன்னு தோங்பா அங்க இருந்து கிளம்பி போறாரு. சீஹே பாக்குறா, அப்ப கூட என்ன பத்தி நீங்க கேட்கல, தோங்பா உங்கள மாதிரி மனசாட்சியே இல்லாத ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, நான் அந்த இடத்துக்கே இனிமே கூப்பிட்டாதான் வரணும், அத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. தோங்பா பாக்குறாரு, என் மேல வச்ச மரியாதைக்காக சொர்க்கத்து ராஜா உனக்கு ரொம்ப சிம்பிளான தண்டனை கொடுத்திருக்காரு, அது கூட பத்தல, நீ ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்ட, உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டியது கரெக்ட் தான் சொல்லிட்டு தோங்பா அங்க இருந்து வெளியே போயிட்டாரு. சீஹே கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இந்த நீயே இந்த புனித கல்லு ஒண்ணு இருக்குன்னு நான் தேடி போயிட்டு இருக்கான்ல, அது தேடி போகும்போதுதான் இந்த ஜீஹெங்க பூமியில தான் வந்து விழுந்து மயங்கி இருப்பா போல, அவளை பாத்துட்டான். எனது அரக்கராஜாவோட தங்கச்சி இங்க இருக்காளான்னு அவளை காப்பாத்தி கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்க ஜீஹெங் எந்திரிச்சிடுறா. யாருங்க நீங்க, என்ன காப்பாத்துனீங்களா அப்படின்னு கேக்குறா. என்னையே இவளுக்கு அடையாளம் தெரியலையான்னு யோசிச்சுட்டு, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா நீயே கேக்குறான். எனக்கு தெரியலங்க, யாருன்னு துரத்திட்டு இருந்தாங்க, நான் மலையோட உச்சியில இருந்து விழுந்துட்டேன், வேற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல எல்லாம் நமக்கு நல்லதா தான் நடக்குது, இவளை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நீயே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். தோங்பா மறுபடியும் உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இந்த கெட்ட அரக்கி இருக்காளே, அவ உள்ள அடைஞ்சு கிடந்தாலும் அவளுக்கு பவர் அதிகமாகுதுங்கிறது தெரிய வருது. தோங்பாக்கு இது சரியா படல, நான் போயிட்டு அரக்கிய பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாரு. பாத்துட்டு இன்னும் அந்த கட்டுக்கு பவர் கொடுத்து இவ தப்பிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவ உடனே பாக்குறா, என்னையா தோங்பா திருப்பி பயந்து போய் வந்திருக்கு போல, என் பவர் கூட ஏறது உனக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன், இனிமே உன்னால என்ன கட்டி போட முடியும்னு நினைக்கிறியா, 30,000 வருஷம் ஆயிடுச்சு, நான் வெளியே வர நேரம் நெருங்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போதே தோங்பாக்கு வாயிலிருந்து ரத்தமா வருது, நான் உடம்பு கூட அடிபட்டிருக்கு போல, இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அரக்க தலைவி சிரிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு அடிபட்டிருக்கலாம், ஆனா உன்னை கட்டி போடுறது எனக்கு ஈஸியான விஷயம் தான் சொல்லிட்டு அந்த மந்திர கட்டுக்கு நிறைய பவர் கொடுத்துட்டு தோங்பா மறுபடியும் உள்ள போறாரு. ஏற்கனவே தோங்பா அந்த கல்லுக்குள்ள எக்கச்சக்கமான பேய அடிச்சு கொண்டாரு. அதுக்கப்புறமா ஜீஹெங் மாட்டி இருக்கும் போது அங்கேயும் நிறைய பவர் யூஸ் பண்ணி ஜீஹெங்குக்கும் கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. இப்போ இன்னும் நிறைய பவர் கொடுத்துட்டு வந்திருக்காருங்கிறதால தோங்பா பாடி வீக்கா இருக்கு. வீட்டுக்கு வந்ததுமே வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறாரு. சொங்லின் அங்க வந்துடுறான். தோங்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்குள்ள தோங்பா அப்படியே மடியிலேயே மயங்கி விழுந்துடுறாரு. தோங்பா படுத்துட்டு இருக்கும் போது லியான் சோங்க கூட்டிட்டு வந்துட்டான் சொங்லின். இத்தனை நாள் இவர் தாங்குவார்னே நான் யோசிக்கல, எவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட்டிட்டு ஒரு பெரிய முனிவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட்டிட்டு வராங்க. உங்களை இங்க கூட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. தோங்பா அவரோட அடுத்த உலக பயணத்துக்காக மனுஷனா பிறந்து கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்காக ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறமா போறதா இருக்காரு. ஆனா அதுக்குள்ள அவரோட பாடி வீக் ஆயிட்டு இப்ப மயங்கிட்டாரு. இப்போ அவரோட ஒரு ஷேடோவை மட்டும் எடுத்து பூமிக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சக்தியை சேர்க்கறதுக்கு அனுப்ப முடியுமா? ஏன்னா அவரு போனாருன்னா எங்க எங்களுக்கு வேற யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. அவர் இங்க ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அரக்க தலைவி அமைதியா இருப்பா. சோ அவரோட ஏதாவது ஒரு ஷேடோ மட்டும் அங்க போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல முனிவர் பாக்குறாரு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஃபன்னியன் வேலின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க யாராலையும் சாதாரணமா போயிட முடியாது, அந்த இடத்துக்கு தோங்பாவோட ஒரு ஷேடோவை மட்டும் நாங்க அமுச்சு வைக்கிறோம், அதற்கு போயிட்டு வாழ்க்கையை அனுபவிக்கட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை சேர்க்கட்டும். ஆனா அவர் போற இடம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அவரை அனுப்பி வச்சுட்டு எல்லாருமே மந்திர ஜூஸ் ஒண்ணு குடிச்சிட்டு அந்த விஷயத்த மறந்துடலாம், அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பிளான் பண்றாங்க. இது ஓகேன்னு சொல்லிட்டு சொங்லின்கும் படுது, அவனும் சரின்னு சொல்லிடுறான். லியான் சொங்கும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபெங்ஜூ இருக்கால, இதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, தோங்பா கிட்ட இருந்து அவ வந்தே பல வருஷங்கள் ஆயிட்டு இருக்கு. ஃபெங்ஜூவை இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய மாப்பிள்ளைங்க எல்லாம் அனுப்புறாங்க. அந்த பசங்க எல்லாம் வந்து ஃபெங்ஜூட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃபெங்ஜூ எல்லார்கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகுறா. இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க, நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு எனக்கு என்னோட ஸ்கெடியூல்ல என்னடா இருக்கு அப்படின்னு அசிஸ்டண்ட பாத்து கேட்க, அதுவா நம்ம நிறைய பேரை வம்புலுக்கணும், அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட போயிட்டு புது விஷயங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு மொக்க விஷயமா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் ஃபெங்ஜூ சின்சூவோட இளவரசி, நரி பரம்பரையோட அடுத்த ராணி, அவளோட ஸ்கெடியூல்ல இப்படியா வேலை இருக்கும்னு சொல்லிட்டு இவளை கேவலமா பாத்துட்டு இருக்காங்க.
ஃபெங்ஜூ சிரிச்சுட்டே, பாத்தீங்கல்ல நான் அவ்வளவுதான், என்ன ஆள விடுங்க, அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஃபெங்ஜூவோட சித்தப்பாட்ட பீனிக்ஸ் கடவுள் பேசிட்டு இருக்காரு. ஏண்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அங்க தோங்பா கிட்ட இருந்து இவ தள்ளி வந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு அப்படின்னு காட்ட அவ்வளவு இடத்துல நிறைய இடத்துல ஒயினா மறைச்சு வச்சிட்டு இருக்கா ஃபெங்ஜூ. இது செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல, நானே அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கத்துக்கிட்டேன். ஆனா எல்லாத்தையும் ஒரே நாள்ல கத்துட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கா. அவ எதையுமே மறக்கலடா, தோங்பாவை தான் மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, அவன் மேல பாசம் செலுத்துறதுக்கு பை குடும்பத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க. பை குடும்பத்துல எல்லாருக்கும் அவ தான் செல்ல பொண்ணு பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவளால ஒரு புடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாட்டி அது என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியலன்னு சித்தப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க ஃபெங்ஜுவை பாக்குறதுக்கு சொர்க்கத்துல இருந்து கூச்சாவ் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காரு, அவர் வராரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. ஃபெங்ஜு பாத்துட்டு இருக்கா, என்ன கூச்சாவ் என்ன பாக்குறதுக்கு வந்திருக்க, என்னாச்சு, இன்னும் ஒரு பாட்டில் ஒயின் வேணுமா, ஒயின் வேணும்னா தானே பாக்க வருவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ உடனே கூச்சாவ் சொல்லிட்டு இருக்கான், சில நேரங்கள்ல யாரோடய ஷேடோவை மட்டுமாவது எடுத்து பூமிக்கு கஷ்டங்களை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அது எல்லாராலையும் முடியாது, ரொம்ப ஒரு பெரிய முனிவர்களால மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தரை தான் சொங்லின் கூட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு பாக்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, சொங்லின் கூட்டு போனானா அப்போ தோங்பாவை பாக்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ கேட்டுட்டு இருக்கா. ஆமா, தோங்பாவோட ஆத்மாவை அந்த மாதிரி ஷேடோவை மட்டும் எடுத்து பூமிக்கு அனுப்ப போறாங்க போல. எந்த இடத்துக்கு அனுப்ப போறாங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. நீதான் நன்றி கடனை தீர்க்கணும்னு ரொம்ப தடவை சொல்லிட்டே இருந்த, இப்ப கூட வருத்தப்பட்டுட்டே இருக்க. பல வருஷங்களா நான் அந்த கதையை கேட்டுட்டு இருக்கேன். அந்த கதையை கேட்டு கேட்டு சரி ஓகே, இப்பயாவது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. உன் ஷேடோவை என்கிட்ட தெரியா, எங்க தோங்பா போறாரோ அங்க உன் ஷேடோவை அனுப்பி வைக்கிறேன். அட்லீஸ்ட் நீயாவே போய் நன்றி கடனை தீர்க்க முடியாட்டி கூட உன்னோட ஷேடோவாவது தீர்க்கும்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஃபெங்ஜூ பாக்குறா, ஆமாண்டா குச்சா, கரெக்டா தான் இருக்கு. சரி ஓகே, இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுதான், ஆனா நான் தோங்பாவை மறக்கலங்கிறது உண்மைதான். அவர் என்ன ஜஸ்ட் ஒரு பெட்டா பார்த்தாரு, ஆனா நான் அவரை அதுக்கும் மேல பாத்துட்டேன். அட்லீஸ்ட் என்னோட ஷேடோ போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு ஹாப்பியா தான் இருக்கும். சரி ஓகே, நான் என் ஷேடோவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ ஒத்துக்கிறா. திருப்பி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஃபெங்ஜூக்கு அப்செட்டா இருக்கு. இன்னொரு 300 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கூட தோங்பா மனுஷ உலகத்துக்கு போலான்னு இருக்காருல, அப்ப நான் மத்த விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கிறேன், இப்ப என்னோட ஷேடோவை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு ஃபெங்ஜூ கொடுத்துட்டு இருக்கா. தோங்பா மறுபடியும் எந்திரிக்கிறாரு, சொங்லினை பாக்குறாரு. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, இது பத்தாது அப்படின்னு சொல்றாரு. சொங்லின்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டான்ல ஷேடோவை அனுப்புனதெல்லாம், சோ அந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு ஞாபகமே இல்ல. தோங்பா மனுஷ உலகத்துக்கு போய் பறக்க போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா அப்படின்னு தோங்பா சொல்றாரு. இதே நேரத்துல மனுஷ உலகத்துல ஒரு ராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. ராணி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. சரியா குழந்தை பிறக்குது. உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு குழந்தையை காட்ட அடுத்தே ஒரு கெட்ட செய்தி வருது, ராணியான பிரசவத்துல இறந்து போயிட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாம பயங்கரமா மழை பெஞ்சு வெள்ளம் வந்து நிறைய இடத்துல கிராமங்கள்லாம் அடிச்சிட்டு போயிருச்சுன்னு தகவல் வருது. குழந்தை பிறந்த நேரத்திலேயே இவ்ளோ கெட்ட சம்பவங்களா நடக்குதுன்னு ராஜாக்கு வருத்தமா இருக்கு. அதனால அந்த குழந்தைய அவ்வளவா பிடிக்கவே இல்லதான். சொங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு. இந்த குழந்தை தான் இந்த சொங்கு தான் நம்ம தோங்பா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சீமிங் தான் மனுஷ உலகத்துல இருக்க எல்லாருக்கும் விதி எழுதுவான்ல, தோங்பாக்கும் அதாவது சொங்குக்கும் இப்போ அவன் தான் எழுதி இருக்கணும். இந்த விஷயத்தை இவர்கிட்ட இருந்து கேட்கறதுக்காக செங்யூ வரா. தோங்பா அதுக்குள்ள மனுஷனா பிறந்துட்டாரான்னு. செங்யூ அடுத்த நேரா ஃபெங்ஜுவை போய் பாக்குறதுக்கு வந்துடுறா. ஃபெங்ஜு வாடி வெளியே போலாம், ஃபன் பண்ணலாமான்னு கேட்க, இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு எல்லாத்துக்கும் சோகமா இருக்கா. இத பாக்குறதுக்கு இவளுக்கே கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. சரி ஓகேடின்னு செங்யூ, நீ இவ்வளவு சோகமா இருக்கன்னு எனக்கு தெரியும், நன்றி கடனை தீர்க்கலன்னு தானே. தோங்பா மனுஷ உலகத்துல மனுஷனா பிறந்திருக்காராம், அப்ப போய் நீ நன்றி கடனை தீத்தா என்னன்னு கேட்க, ஃபெங்ஜு நேரா சீமிங்க பாக்குறதுக்கு ஓடி வந்துடுறா. நீங்க தப்பா கேட்டீங்க, அவர் மனுஷனா பிறக்கவே இல்ல, அவர் ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, இப்ப வெளியே போங்கன்னு சொல்லிட்டு சீமிங் ஃபெங்ஜுவை இதுக்கும் மேலயும் ஆபத்துல மாட்டி விட கூடாதுன்னு தள்ளிட்டு போறான். ஆனா தோங்வாவோட பேர் போட்டு அங்க ஒரு ஃபைல் இருக்கு, அத ஃபெங்ஜு பாத்துடுறா. சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. மனுஷ உலகத்துல அங்க கதை சொல்ற ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் உட்காந்து மத்த எல்லாருக்கும் கதை சொல்லிட்டு இருக்காரு. லிங்பி ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லு ஒண்ணு இருக்கு. நம்ம எதிரி நாடு இருக்குல்ல, அவங்க கிட்டதான் அந்த கல்லு இருக்கு. அந்த கல்லை வச்சுதான் அவங்க போன தடவை பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல ஜெயிச்சாங்க. இப்ப கூட அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அந்த புனித கல்லு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை சொல்றாரு. இந்த கதைய நீயே உட்காந்து அங்க கேட்டுட்டு இருக்கான். இந்த கல்லை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. வானத்துல இருந்து அந்த கல்லு வந்து விழுந்த இடத்த போய் பாக்குறான். இந்த இடத்துலதான் அந்த கல்லு விழுந்திருக்கு, இது அந்த கல்லு தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதான் உள்ள ஜீஹங் இருக்கால, அவளை யூஸ் பண்ணிட்டு எப்படி இந்த கல்லை அடையிறேன் பாருன்னு மனசுக்குள்ள பிளான் பண்றான். இங்க நமக்கு தோங்வாவை காட்டுறாங்க, அதாவது மனுஷ உலகத்தோட சொங்குக்கு இன்னும் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா சொங் தான் முதல்ல பிறந்த பையங்கிறதால அவருக்கு பட்டத்து இளவரசன் பதவி இருக்கு. இன்னைக்கு வேட்டையாடுற ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க.
இங்க எப்படியாவது இந்த சொங்க கொண்டு தள்ளிட்டோன்னு அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ராஜா ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அங்க இருந்து கிளம்பி எல்லாரும் வேட்டைக்கு போறாங்க. யாரு இருக்கறதுலயே ரொம்ப ரேரான ஒரு பொருளை வேட்டையாடி கொண்டு வராங்களோ அவங்கதான் அந்த வேட்டையாடுற போட்டியில வின்னரா. இங்க பிரின்ஸ் மட்டும் இல்லாம பெரிய பெரிய குடும்பம் எல்லாம் இருப்பாங்கல்ல, மினிஸ்டரோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்க எல்லாம் கூட இதுல ஏறி போயிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம கிரவுன் பிரின்ஸ் போற குதிரை பாதியிலே விழுந்து செத்து போயிடுது. வேணும்னே இதெல்லாம் அவன் தம்பி தான் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு இருக்கான். என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு எல்லாருமே போட்டிக்கு முன்னாடி போயிட்டாங்க. நான் வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நம்ம சொங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது தோங்வா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஒரு குதிரை எடுத்துட்டு அவரை உள்ள அனுப்புறாங்க. அதுக்குள்ள முக்கியமான ரேரான பறவை எல்லாம் ஆல்ரெடி ஆளுக்கு சுட்டு கொண்டுடுறாங்க. போயிட்டு உள்ள நம்ம தோங்வா தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பறவை கிடைக்குது. அதை வேட்டையாடலான்னு போறதுக்குள்ள அவரோட தம்பி அங்க வந்து வேணும்னே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறான். என்னப்பா ஒன்னும் கிடைக்கல போல, நான் நிறைய சேர்த்துட்டேன், நான் தான் இன்னைக்கு வின்னர்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தோங்வா அடுத்து ஒரு பறவைய பாத்துட்டாரு. அந்த பறவை இருக்கிறதுலே ரொம்ப ரேரான கோல்டன் ஈகிளாம். அதை அடிக்கலாம் அப்படின்னு போறாரு. அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு பையன் அதே பறவைக்கு குறி வச்சிருக்கான். ஆனா அவனை அட்டாக் பண்றதுக்கு ஒரு அனிமல் பின்னாடி வந்துட்டு இருக்கு. பறவை அடிச்சா அந்த பையன் செத்து போயிருவான்னு தெரிஞ்சு தோங்வா நேரா அந்த பையனை காப்பாத்துற மாதிரி அந்த மிருகத்தை அடிச்சிடுறாரு. அந்த பையனோட அம்பு நேரா அந்த பறவை மேல பட்டுருது. அந்த பையன் கிளம்பி வரான். இளவரசே, நீங்க தான் அதை அடிச்சீங்க. நீங்க மட்டும் இந்த மிருகத்தை கொல்லாம இருந்திருந்தா நான் செத்து போயிருப்பேன். சோ இந்த பறவையோட அடிச்ச பெருமை எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான். இதை நீங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இளவரசர்னு தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. நீங்க எந்த இளவரசர், உங்க பேர் என்னன்னு கேட்க, நான் பட்டத்து இளவரசர் அப்படின்னு நம்ம தோங்வா சொன்னதும், என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு அவன் மன்னிப்பு கேக்குறான். உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்க, நான் தளபதி இருக்காருல அவரோட பையன், என் பேர் ஈ சிங்டி, நான் போயிட்டு வரேன் அந்த பறவையை கொடுத்துட்டு அங்க இருந்து சிங்டி கிளம்பி போயிடுறான். தோங்வா இன்னும் வரவே இல்லையா, இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு ராஜாக்கு ஏற்கனவே அவன் மேல டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அதனால அவர் இன்னும் அப்செட் ஆயிட்டு இருக்காரு. கரெக்டா தோங்வா உள்ள வராரு கோல்டன் ஈகிளோட. ராஜா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரான ஒரு பறவை. தோங்வா, இதுல நீதான் வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. தோங்வா திரும்பி ஈ சிங்டிய பார்த்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு நாடு பயங்கரமா படையெடுத்து வந்துட்டு இருக்கு. அந்த படைகளை தோக்கடிக்கிறதுக்காக நான் யாரு அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்கள தளபதியா அனுப்பலான்னு நினைச்சேன். தோங்வா, நீ வின் பண்ணிட்ட. எனக்கு பதிலா அந்த படைகளை எடுத்து நீ போயிட்டு வரணும்னு சொல்ல, தோங்வா நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு ராஜா கிட்ட சம்மதம் சொல்லிடுறாரு. ராஜா தோங்வாவை தனியா கூப்பிட்டு, உனக்கு அசிஸ்டண்டா ஒரு தளபதியை கொடுக்கலான்னு இருக்கேன், தம்பி உள்ள வாப்பான்னு கூப்பிட ஈ சிங்டி வரான். இந்த பையனா, அப்பா ரொம்ப தேங்க்ஸ், நான் கண்டிப்பா நல்லபடியா போய் இதெல்லாத்தையும் பாத்துக்குவேன், இந்த போர்ல ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு தோங்வா வாக்கு தராரு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபெங்ஜூ இருக்கால, நேரா உள்ள வந்துடுறா. தோங்வாவோட கதை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு படிச்சிடுறா. அங்க அடுத்து வர சீமிங், ஃபெங்ஜூ இங்கதான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இளவரசி, நான் ஒன்னு சொல்றேன், மனுஷ உலகத்துல நம்ம பவரையே காட்டக்கூடாது. நீங்க போய் ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட அதுக்கு உங்களுக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். அது கொஞ்சமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பான டிசிஷனை மட்டும் எடுத்துடாதீங்க, அங்க போயிடாதீங்க. தோங்வா எதை அனுபவிக்கிறதுக்கு போயிருக்காரோ அதை அவர் அனுபவிச்சுட்டு நல்லபடியா திரும்ப வருவாரு. நீங்க மட்டும் ரிஸ்க எடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அப்படியா, நான் போக கூடாதா, பேக் ஃபயர் ஆகுமா? நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல சீமிங், நான் கண்டிப்பா போவே மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப போயிடுறா. ஆனா தோங்வாக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா, இப்ப அந்த கதையில படிச்சப்போ இப்ப அவருக்கு ஏதோ ஒரு போர் நடக்க போகுதுன்னு போட்டுருது. போர்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா தோங்வா இறந்து போயிட்டாருன்னா மத்த வாழ்க்கையை எப்படி வாழுவாரு, எப்படி முதல்ல சக்தி சேர்ப்பாரு? ஆஹா, நான் தோங்வாவை போய் காப்பாத்ததான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ மனசுக்குள்ள முடிவு பண்றா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.